ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் லாக்அப் டெத் வந்து நடக்க போகுன்னு தெரியல. ஒரு தீவிரவாதி சாகுறானா கிடையாது, ஒரு குழந்தைய கற்பழிச்சவன் சாகுறானா கிடையாது, ஒரு கொலை பண்ணவன் சாகுறானா கிடையாது. அவனுங்க எல்லாம் சுதந்திரமா ரொம்ப ஜாலியாக வந்து ஜெயிலில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் வெறும் விசாரணைக்காக மட்டும் கூட்டு போய் ஒத்துக்கோ இல்லைன்னா நீ தான் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இல்லை என்ன மாதிரியோ ஒரு விஷயங்கள் செய்து அவனை கட்டாயப்படுத்தி அவனை அடித்து சித்திரவதை செய்து பச்சை தண்ணி கூட கொடுக்காம கொன்று கூச்சிருக்கிறாங்க இந்த ஒரு காவல் நிலையத்தில். ஸோ இது எல்லா காவல் நிலையத்தில் நடக்குதுன்னா கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப மோசமாகவும் யாரும் நம்மளை கேட்க முடியாது, இவனுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற காரணங்களாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. எப்படி திரும்ப வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, எப்படி நம்ம ஒரு காவல் நிலையத்தை நம்பி போகிறது, நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்து, நமக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் நமக்கும் இந்த மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. இது எங்கே போய் முடிய போகுன்னு தெரில. இதுக்கு அரசு தான்